புதுசா வந்து வாஸ்துபடியான ஒரு நல்ல மனை வாங்கணும், நான் வாஸ்துபடியான ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து விருப்பப்படுறீங்க. ஆனா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே நடக்க மாட்டேங்குது. அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. எங்க குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து தொடர்ந்து வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டுட்டு வாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்க போங்க. கடல்ல வந்து ஒரு முட்டி அளவு அல்லது ஒரு இடுப்பளவு தண்ணியில வந்து நில்லுங்க, குளிங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு பயமா இருக்கு, குளிக்கிறதுக்கு கடல் நீர்ல வந்து நீராடுறதுக்கு பயமா இருக்கு, நீராடி பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு முட்டி அளவு உள்ள தண்ணிலையாவது நீங்க வந்து ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் நீங்க வந்து அந்த தண்ணிக்குள்ளே நில்லுங்க. தண்ணிக்குள்ள நின்றுக்கிட்டு கோயில் கோபுரத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, அந்த நிலவை பாருங்க. அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் கதிர்கள் வந்து அந்த தண்ணியில வந்து அலைக்கற்றைகளா இருக்கும் பாருங்க, அந்த வைர மாதிரி மின்னுது பாருங்க. இது மாதிரிப்பட்ட அந்த நிகழ்வுகளை வந்து நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு என்ன அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்க வந்து பேசணும், அதை மட்டும்தான் நீங்க வந்து கேட்கணும், அதை மட்டும்தான் உங்க மனசுல வந்து நீங்க வந்து வேண்டிக்கணும். மற்றபடி எதெல்லாம் நடக்கக்கூடாதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு கஷ்டத்தை போக்கு, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே, இது மாதிரி தவறுதலாக எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. அப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தைக்கு வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்கணும், எனக்கு பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், எனக்கு சீக்கிரம் பேர குழந்தைகள் வந்து பிறக்கணும், என் குழந்தைங்க வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும், பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும். இது மாதிரி பாசிட்டிவா என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து பாசிட்டிவா நீங்க வந்து வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உடனடியாக அந்த முருகன் வந்து தருவாரு. நல்ல வீடு வேணும்னா அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வீடு வேணும்னு சொல்லுங்க. அதை விட்டு எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எது கேட்குறீங்களோ அதுதான் அந்த முருகன் தருவார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து வேண்டுனீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா அவர் தருவாரு. அந்த முருகன் வந்து உங்களுக்கு வந்து மகனா பிறப்பாரு, பேர குழந்தையா உங்களுக்கு வந்து அந்த முருகனே வந்து பிறப்பாரு.